ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் நிரண்யா. பேசுகிற வார்த்தைகள் அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்சுவலாக சக்தி இருக்குங்க. நம்ம நிறைய வார்த்தைகள் பேசுகிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தவங்களை காயப்படுத்துகிற மாதிரி, அடுத்தவங்களை ஸ்ட்ரைட்டாக பின் பாயிண்ட் பண்ணுற மாதிரி டக்குன்னு பேசிடுவோம். பட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு சொன்னால் பாசிட்டிவிட்டிக்கு இருக்க பவர் நெகட்டிவ் வேர்ட்ஸ்க்கு கிடையாதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வீட்லேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் உப்பு இல்லை, சர்க்கரை இல்லை, இந்த மாதிரியெல்லாம் நம்ம சொல்லாமல் உப்பை வாங்கணும், சுகர் வாங்கணும். ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவாக சொல்லி பழகணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு குழந்தையை எழுப்பும்போது காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கல அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீ பஸ்ஸை மிஸ் பண்ணிவிடுவேன் அப்படி சொல்லாமல் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ எந்திரிச்சா சீக்கிரமாக பஸ்க்கு போயிடலாண்டா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி சொல்ல வந்த விஷயம் ஒன்று தான், பட் சொல்கிற விதங்கள் மாறும். ஒரு வாட்டி ஒரு ஸ்டோரி படித்தேன். கடற்கரை ஓரமாக ராமரும் சீதாவும் நடந்து போயிருக்காங்க. அப்போது அவர் தன்னோட அம்பை ஒரு மண்ணில் புதைச்சிட்டு உட்காந்துருக்காரு. எந்திரிக்கும் போது பார்த்தா அந்த அம்பு ஒரு தவளையோட முதுகு பின்னாடி அவருக்கே தெரியாமல் அதை ப்ளக் பண்ணிகிட்ருக்காரு. அதை எடுக்கும்போது தான் அதை பார்த்துருக்காரு. அப்போது ஒரு தவளைக்கிட்ட கேட்டிருக்காரு, நீங்கிட்ட சொல்லியிருக்கக்கூடாதா குத்தும் போதே தெரியாமல் பட்டுடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த தவளை சொல்லியிருக்கு, குத்துனது வேறு யாரோவா இருந்தால் ராமா அப்படின்னு உன்னை நோக்கி கத்தியிருப்பேன், பட் குத்துனதே ராமராக இருந்தால் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அந்த தவளைக்கு வலிச்சிருக்கு, பட் இருந்தாலும் ராமருக்கு வலிக்காத மாதிரி அந்த தவளை சொல்லியிருக்கு. ஸோ எல்லாருமே 1 வயசு 1.5 வயசில் பேச கற்றுக்குறோம். பட் எப்படி பேசணும் அப்படின்றத 40 வயசுக்கு வரைக்கும் கூட கற்றுக்கிறதே இல்லை. ஸோ அடுத்தவங்க மனசை புண்படுத்தாமல் பேச பழகுவோம். சின்ன வயசில் இருக்கோம், தப்பு பண்ணியிருப்போம், பட் மெச்சூர் ஆக ஆக கொஞ்சம் மாற்றி நம்மளை பேலன்ஸ்டு ஸ்டேட்டில் வச்சுக்கும் போது டெஃபினட்டாக அடுத்தவங்க மனசை புண்படுத்தாமல் பேசுகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை கற்றுப்போம். ஸோ பேலன்ஸ்டாக நம்ம இருப்போம். தேங்க்யூ.